இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா கிராஸ் ஓவர்ஸோடைய ஒரு சீசனில் இருக்கிறோம். கிராஸ் ஓவர்ஸ் இன் த சென்ஸ் எஸ்யூவிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் இருக்கும். அதுலேயும் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் இன்றைக்கி நிறைய வெஹிக்கிள்ஸில் இருக்கும். அது அந்த டார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஏபிஎஸோட யூனிட்டோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் யூனிட்டோட சில சப்போர்ட்ஸ் பண்ணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு எவ்ரிடே காராக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிளை ஒரு டாப் ட்ரிம்மான ஒரு டாப் ஸ்பெக்கான ஒரு ஆஃப் ரோடராகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் பீச்சுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் ஈவன் வந்து ஹில்ஸுக்கு இது மாதிரி ஒரு பெரிய ஹில்லி ரோடுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். எப்படிப்பட்ட ஆஃப் ரோடும் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் பார்த்தோன்னா கிராண்ட் சொரோக்கின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஜீப்போட எஸ்யூவி. நம்ம கூட இன்றைக்கி கிராண்ட் சொரோக்கி இருக்குது. கிராண்ட் சொரோக்கினா என்ன, அது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதையும் ஒரு டிரைவ் ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்தது வந்து மோகன் அண்ணா தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 3 வாரம் முன்னாடி நம்ம பிளான் பண்ணோம். தொண்டை பிடிச்சி நான் ஊருக்கு போனேன். அது ஆக்சுவலி எஸ்டிஏவுடைய 3 டீலர்ஷிப்பில் வந்து நாங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து கேட்டிருந்தோம். அண்ணா மூலமாக அவங்க வெஹிக்கிள்ஸ் கொடுத்தாங்க. அதாவது டாட்டா ஆகலாம், ஜீப் ஆகலாம். அது கலெக்டிவாக கொஞ்சம் கண்டென்ட் எடுப்போம்னு சொல்லி வந்தோம். அதில் வந்து அண்ணாக்கு தேங்க்ஸ் நான் சொல்கிறது ஃபார்மல் ஆகுமா? தேங்க்ஸ், நன்றி. உங்களுக்கு வணக்கம் அண்ணே. நீங்க இப்போ இந்த பவுலிங் போட்டீங்கல்ல? ஆமாம், அதில் விக்கெட் விழுந்துருச்சு. எங்க பார்த்தீங்களா? ஆமாம், நீங்கள் தான் போட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொன்னீங்க. சொல்லும்போது பவுலிங் போட்டது அங்கே ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. ஏதோ ஒரு ஸ்டைலில் போட ஆரம்பிச்சதுன்னு அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. விக்கெட் விழுறதெல்லாம் தெரியாது. அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க மோட்டோ ஃபேமில். ஐயோ, இப்போ என்னன்னா நாங்கள் 2 வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு வந்து ஊட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அவரோட சேனல் நீங்கள் பார்க்கும்போது இந்த கண்டென்ட் இருக்கும். நம்ம வந்து ரேங்க்லர் எடுத்துகிட்டு வந்தோம், கிராண்ட் சொரோக்கி எடுத்துகிட்டு வந்தோம். பேக் டு பேக் நாங்கள் வந்து இப்போ நம்ம மீடியா டிரைவ்ஸ் போவோம் இல்லையா? மீடியா டிரைவ் போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், பேக் டு பேக் எப்படின்னா நீங்கள் பெட்ரோல் நீங்கள் முதல்ல ஓட்டுங்க, டீசல் நம்ம 2 அது மாதிரி நாங்கள் மாறி மாறி இதை பண்ணியிருக்கோம். அவரோட வீடியோலேயும் நான் இருப்பேன், நம்ம வீடியோலேயும் அண்ணன் இருக்காங்க. அண்ணா பெரிய தேங்க்யூ. ஏன்னா வண்டிக்கு பெட்ரோல் ஊட்டி வந்திருக்கும். பெட்ரோல் ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஆமாம், ஊட்டினா தானே வண்டி வரும். இல்லை ஊட்டாம வண்டி வராது. கரெக்ட். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஆமாம், நீங்கள் வீடியோ பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ மோட்டோ ஃபேமுக்கு ஒரு நியூஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் கோயம்புத்தூர் ட்ரிப்பில் எடுத்தது. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் பப்ளிஷ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ரீசனான பாட்காஸ்ட் பார்த்தவங்க, நேட்டிக்குள்ள பசால்ட்டோட அந்த டார்க் எடிஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து செகண்ட் எடிஷனாக மெர்கண்டைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். நம்ம மோட்டோ ஃபேம் வந்து அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் இதில் வந்து குவிக்காக அதை சொல்கிறேன். நம்மளுடைய ஃப்ரைடே பாட்காஸ்ட்டில் வந்து அந்த மெர்கண்டைஸ் பற்றின ஃபுல் ஸ்டோரி நம்ம பேசியிருக்கோம் இனிஷியலி. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். டிஷர்ட்ஸ் திருப்பி வந்திருக்கு, ஒரு ஜாக்கெட் வந்திருக்கு, ஸ்டிக்கர் பேக் புதுசாக இருக்குது. ஆடாஸ் இருக்கிற வெஹிக்கிளுக்காக பின்னாடி வந்து ஆடாஸ் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது வேணும்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீட் மெர்கண்டைஸ்னு போடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். தேவையான உள்ளவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி இந்த செரோக்கி பார்த்தோன்னா அதோட 5th ஜென்ரேஷனில் இருக்குது. ஜீப்போட அந்த ஃபேமஸ் WC பிளாட்ஃபார்மில் இதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ஃபா ரோமியோ ஸ்டெல்வியோ கூட பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து உருவாக்குறது. ஏன்னா இதெல்லாம் ஒரே ஃபேமிலியாக தானே இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த காரோட சைஸை பார்த்தீங்கன்னா குளோபலி இதுதான் ஒரு என்ட்ரி லெவல் சைஸாகவே இருக்குது. ஏன்னா ஒரு என்ட்ரி லெவல் எஸ்யூவி நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து எஸ்ப்ரெஸோவே எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்கோம். குவிட் எஸ்ப்ரெஸோவில் இருந்து தான் மைக்ரோசிவ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த மாதிரி ரீசனாக வந்து நாங்கள் இந்த டூசானை வந்து ஒரு கண்டென்ட்காக எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது தான் நம்ம எவ்வளோ கன்ஜஸ்டடான கார்ஸில் உட்காந்துருக்கோம். நம்மளுடைய காரோடைய அந்த சைஸஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எஃபிஷியன்சி பற்றியும் பேசுகிறோம். நம்ம கண்ட்ரி இன்றைக்கி தான் வந்து அந்த நிறைய பேர் புதுசாக கார் வாங்குறாங்க. அதெல்லாம் நான் அக்ரி பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட ஒரு ஸ்டாண்டர்ட் குளோபல் சைஸுனாலே ஒரு 5 மீட்டர் லெங்க்துக்குள்ளே ஒரு கார் இருக்கணும். ஒரு 2950 மில்லிமீட்டர் ஆச்சும் வீல் பேஸ் இருக்கணும். அந்த ஒரு சீல்க் அவுட் இருக்கக்கூடிய ஒரு சைஸ். ஏன் நான் இந்த சைஸுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, ஈக்குவலண்டாக ஒரு 2 லிட்டர் என்ஜின் இருக்கும். 4 பேர் ரொம்ப ஸ்பேஷியஸாக 5வது ஆளையும் அக்காமடேட் பண்ணுறதுக்கான ஒரு சீட்ஸ் இருக்கும். அதுக்காக சீட்டில் காம்ப்ரமைஸே இருக்காது, லெக் ரூமில் காம்ப்ரமைஸ் இருக்காது. நீங்கள் பூட் ஸ்பேஸ் பாருங்கள், அவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இதை ரெக்ரியேஷனுக்காக சைக்கிள் வைக்கிறது, பொருள் வைக்கிறது, சீட்டை ஃப்ளிப் பண்ணி வந்து தேவையான பொருளை எடுத்துகிட்டு போகிறது, எல்லா ஸ்கோப்புக்கும் ஏற்ற ஒரு சைஸ். அதுதான் இந்த செரோக்கியோட சைஸ். இப்போ கிராண்ட் சொரோக்கின்னு சொல்லும்போது ஒரு 2200 கிலோகிராம்ஸில்
இதோட கர்வ் போயிட்டு இருக்கும். இது ஒரு குளோபல் வெஹிக்கிள் வந்து இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சன்கான் ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க இதை அசம்பிள் பண்ணுறாங்க. அதனால தான் முன்னாடி இருந்த ப்ரைஸுக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸில் வந்து அவங்களால இதை கொடுக்க முடியுது. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அந்த வேரியன்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஸ்லைடில் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ரோட் ப்ரெசன்ஸ் புல்லிஷான பஷ் லுக்கிங்லாம் சொல்லுவோம் பாருங்கள், இது அப்படி ஒரு பஷ் லுக்கிங் தான். ஆனால் நீங்கள் ஃப்ரண்டில் பார்த்தோன்னே இது ஒரு ஜீப் வெஹிக்கிள்னு சொல்ல முடியும். அதுக்கு ரீசனே இந்த 7 ஸ்லாட் ஐகானிக் கிரில் தான். இந்த கிரில்லை நீங்கள் பாருங்களேன், அது வந்து இந்த காருக்கு இந்த டிசைனில் இருக்குது. 360க்கான கேமரா இந்த போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆடாஸுக்கான ரெடார் இந்த போர்ஷனில் இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸும் இந்த போர்ஷனில் இருக்குது. இது வந்து லெவல் 2 ஆடாஸ் கொடுத்துருப்பாங்க. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் பாருங்கள், எல்இடி கன்சோல், அது அப்படி வந்து ஸ்லீக்காக சிம்பிளாக இருக்குது. நல்ல ஒரு அப்ரோச் ஆங்கிள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இதை ஆஃப் ரோடராகவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அப்ரோச் ஆங்கிள் இருக்கும். இந்த வெஹிக்கிள் சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் ஃப்ரண்டில் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதோட விட்த்து வந்து 2 மீட்டர் விட்த்து இருக்குது பாருங்களேன். இந்த விட்த்தை வந்து 2 சைடாக நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளோட ஒரு 4 மீட்டர் வெஹிக்கிளோடைய ஒரு சைஸ் வரும். அப்போ அந்த விட்த்து அவ்வளோ இருக்குது. அந்த விங்ஸோடு நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ விட்டான ஒரு விஷயம். இந்த சைடில் நம்ம பார்க்கும்போது இந்த 2 பாக்ஸ் எஸ்யூவி நம்ம ஒரு ஸ்டோரியை சொல்லுவோம் பாருங்கள், அந்த 2 பாக்ஸ் அப்படி தெரியும். என்ஜின் ரூம் ஒரு பாக்ஸாக இருக்கும், இது ஒரு பாக்ஸாக இருக்கும். இது வந்து 4.9 மீட்டர்ஸ் இருக்கும். 2964 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்கும். 20 இன்ச் அலுமினியம் பாலிஷ்டு வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டியூவல் டோனில். லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் தான். 265/60 R20. இதில் வந்து ஆல் வீல் டிரைவ் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கும். ரெயின் பிரேக் சப்போர்ட்டுன்னு சொல்லி இதில் ஒரு விஷயம் இருக்கும். பிரேக் அசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 8 ஏர் பேக்ஸ் இருக்கும். சரியான பில்டு குவாலிட்டி இருக்கும். எல்லா வீல்ஸுக்கும் தனியாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே டிரைவர் கூட நல்ல கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் பாருங்களேன், ஒரு வெய்ஸ் லைன் அப்படியே கேரக்டர் அப்படியே ரன் ஆகி சீம்லெஸ்ஸாக இதில் போகுது. எல்லா டோருக்கும் உங்களுக்கு வந்து அந்த டோருக்கான வந்து சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க அன்லாக் பண்ணுறதுக்கு. இதில் டிஎல்ஓ சுற்றி வந்து குரோம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது நம்ம மெரிடியனில் பார்க்கும்போதும் காம்பஸில் பார்த்தாலும் இந்த டிசைனை நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். ஃப்ளஷ் ஃபிட்டான ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா, அதில் ரிப்ஸ் ப்ளஸ் பேனரோமிக் சன்ரூஃப். ரியர் தான் இது வந்து ஒரு மினிமலிஸ்டிக்கான சிம்பிளான ஒரு டிசைன். லிமிட்டட். இது அவங்களோட இந்த வேரியன்ட் பிரேக்கப் ப்ளஸ் வந்து 4x4. எவ்ரி ஜீப்பில் வந்து இது கண்டிப்பாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ தான் 4x2 காம்பஸ்லாம் வந்திருக்காங்க. ஜீப்போட பேட்ஜிங் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதில் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிபார்ச்சர் ஆங்கிளும் நல்லா இருக்குது. குரோம் கொஞ்சம் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இதோட லுக் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு லுக், ஆனால் நல்ல ஒரு ஹெவி லுக்கிங் கார். இது ரொம்ப பாக்ஸியாக காட்டாமல் இருக்கிறதுக்காக டிசைன் தீம்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஸ்ப்ளிட் டைலாம்ஸ் பாருங்களேன், இது இந்த போர்ஷன் வரைக்கும் வருது. இது ரொம்ப பாக்ஸாக காட்டாமல் இருக்கிறதுக்கு அவங்க மாஸ் பண்ணியிருக்கிறக்கூடிய விஷயங்கள். நான் எக்ஸ்ட்ரா சொல்லும்போது இந்த பானட்டோடைய ஸ்டைல் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் பாருங்களேன். இதில் வந்து சென்ட்ரல் அப்படி ஒரு டோம் மாதிரி இருந்து இதில் ஒரு கிங் கோட் அப்படி வருது. ஆனால் அது கூட நல்ல சிங்காக இருக்குது. ரொம்ப பெரிய பானட், நீங்கள் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஷட் லைன்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக கொடுத்துருக்காங்க. பேனல் கேப்ஸ் எதுவும் பெருசாகவே கிடையாது. நீங்கள் ஜீப்ஸுக்குன்னே ஒரு கேரக்டர் இருக்கும் பாருங்கள். அந்த வெஹிக்கிள்ஸில் அந்த பிராண்டிங்கை வந்து இதில் தான் கொடுப்பாங்க. இந்த காம்பஸ் கூட இப்படி தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கிராண்ட் செரோக்கி, அது வந்து தனியாகவே இந்த போர்ஷனில் வருது. இது அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, மினிமலிஸ்டிக்கான டிசைனில் அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுற ஒரு ஸ்டைலில் இருக்குது. இந்த இதில் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 ஜென்ரேஷன்ஸையும் அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க, என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அந்த பீப்புளுக்கு அந்த பழைய காலத்தில் இருந்து இப்போ இருக்கிற இந்த ஷேப் வரைக்கும் அதில் நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஜீப் வந்து அவங்களுடைய எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஈஸ்டர் எக் வைக்கிறது அவங்களோட பழக்கம். இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். 1076 லிட்டர் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இதான் நான் இன்ட்ரோ தாண்டி பேசும்போதே இது ஒரு பேசிக் சைஸ்ன்னு சொன்னோன்னா இவ்வளோ பூட் ஸ்பேஸும் இருக்குது. நம்மளோட மார்க்கெட்டில் வந்து நம்ம எஃபிஷியன்சின்னு பேசுகிறதுனால தான் மேனுஃபேக்சரர்ஸுக்கு சாய்ஸ் இல்லாமல் நம்ம எல்லாமே சின்ன கார்ஸில் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி கார்ஸ்ன்னு சொல்லும்போது எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு வாஷிங் மிஷின் கூட, வாஷிங் மிஷின் இப்போ உள்ளது சைட் லோடிங்கெல்லாம் இதில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எனிதிங் ஃப்ரிட்ஜெல்லாம் வேணால் கூட உள்ளே வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஸ்பேஸ் இதில் கொடுக்குது. ஆக்சுவலி இது நம்ம உள்ளே ஏறணுன்னா இதை வந்து கிளைம் பின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் அப்படி வந்து கிளைம் பண்ணி தான் உள்ளே வரணும். நாங்கள் பழகுனதுனால அப்படி ஈஸியாக ஏற முடியுது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் பிளாக் இன்டீரியர்.
இதில் நீங்கள் வந்து வுட் இருக்குது, லெதர் இருக்குது, இதுலேயும் லெதர் இருக்குது, சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ், ஆல் பிளாக்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சில் அவுட், ஒரு மாடர்னான சில் அவுட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே வந்து ஒரு 12.3 இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், இங்கே ஒரு 12.3 ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஒரு நல்ல 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், அதுலேயும் வந்து வுட்டோடைய இதெல்லாம் இருக்குது, பிரஷ்ட் அலுமினியம் எஃபெக்ட் இருக்குது, பேடல் ஷிஃப்டர்ஸ் கூட டீசெண்டாக நீட்டாக இருக்குது, கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் லெதர் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் லெதரில் தான், அதாவது அந்த என்ன சொல்கிறது, அவங்க யூஸ் பண்ணுற அந்த நாப்பா லெதர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் பார்த்தோன்னா நல்ல சப்போர்ட்டிங்கான சீட்ஸ், தை சப்போர்ட் நல்லா இருக்குது. நீங்கள் இதில் போல்ஸ்ட்ரிங் பார்க்க முடியும். ஹீட்டட் அண்ட் கூல்டு, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டட் ஆப்ஷனும் இருக்குது, கூல்டு ஆப்ஷனும் இருக்கும். இது வந்து ஹீட்டட், இது வந்து கூல்டு, அப்படி வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் ப்ராப்பர் வெண்டிலேஷன். நம்ம கூல்டு தான் வெண்டிலேஷன் சொல்லுவோம். இதில் 2 ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டியரிங் வீல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டட் ஆப்ஷன் வரும். டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு வாட்டர் ஃபால் டிசைனில் அப்படியே இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி போகும். அதில் வந்து மொபைலுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங், HDMI கண்ட்ரோல்ஸ். இந்த HDMI கண்ட்ரோல்ஸ்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து இண்டிபெண்டான ஸ்க்ரீன், பேசஞ்சருக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட். நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. நம்மளுடைய ஐபேடோ இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம HDMI ஆக்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை ரன்னிங்கில் வந்து அவங்க பார்க்க முடியும். அவங்களுடைய ப்ளூடூத் டிவைஸில் அதை வந்து கேட்க முடியும். டியூவல் சோன் ஏசி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் அவங்களுடைய அந்த ட்ராக்ஷன் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் மோடு நம்ம செலக்ட் பண்ணி தான் எப்போவுமே ஓட்டிகிட்ருக்கோம். ரோட்டரி நாபில் வந்து நம்ம ட்ரைவ் செலக்ட் பண்ண முடியும். இதில் ஒரு பேட், அதுக்கு ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. நல்ல சப்போர்ட்டிவான வெஹிக்கிள். 8-வே அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், மெமரி ஃபங்க்ஷன் கூட இதில் இருக்குது. பேனரோமிக் சன்ரூஃப், நல்ல குவாலிட்டியான நிட்டட் ஃபேப்ரிக் இருக்கக்கூடிய ஒரு ரூஃப் லைனர் கூட. நீங்கள் பாருங்களேன், ஹெட் ரெஸ்ட் வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இந்த ஒரு ஆளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது ஆக்சுவலி வந்து இன்ஜுரியில் விப்ளாஷ் இன்ஜுரி வராமல் நம்மளை கண்டிப்பாக தடுக்கும். சப்போர்ட்டிவான மிஷின். மெமரி வந்து ஆக்சுவலி இதில் 2 மெமரிஸ் நம்ம வந்து பண்ண முடியும். ஆனால் நம்ம உள்ளே வரும்போது டிப்பிக்கல் அந்த ஜீப்போடைய UI நமக்கு தெரியுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் இருக்கிறதாகட்டும், இந்த ஸ்டியரிங் வீல் ப்ளஸ் இந்த கண்ட்ரோல்ஸில் நீங்கள் இருக்கிற டயல்ஸ் எல்லாம் காம்பஸில் மெரிடியில் நம்ம பார்க்குற அதே UI தான். ஏன்னா இது வந்து அந்த ஃபேமிலி அதுக்குள்ளே அதே ஸ்டைலில் இருக்குது. இப்போ சேஃப்டியை வந்து ஜீப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ரன்னிங்கில் மேப்பெல்லாம் சர்ச் பண்ணால் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் நிப்பாட்டி விட்டு பார்த்தா தான் பண்ண முடியும், இல்லைனா வாய்ஸ் பண்ண சொல்லும். அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் இங்கே இருந்து பார்த்தா தெரியாது. பேசஞ்சர் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் தெரியும். ஏன்னா சேஃப்டி. நான் ஓட்டிக்கிட்டே இருந்துக்கிட்டு நான் வந்து அங்கே இருக்கிற மூவியை தான் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து ஃப்ரேம்லெஸ் IRVM இருக்குது, ஆட்டோ டிமிங். ஆனால் இதில் இன்னொரு ஃபீச்சர் கூட இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம வச்சோன்னே இங்கே பாருங்கள், ரியர் கேமரா இருக்காங்க, ஜெரோம் நின்றுட்டுருக்காரு பாருங்கள். இப்படி பார்த்தா நார்மலாக இருக்கும், இப்படி வச்சோன்னா அது தெரியும். நல்ல ஃபங்க்ஷன் இல்லை. இனிமேல் இந்தியாவில் வந்து நிறைய அடுத்த ஃபேஸ் லெஃப்ட் இல்லை ஜெனரேஷன் அப்டேட் ஆகிற sub 4 மீட்டர் மிட் சைஸில் எல்லாம் நம்ம இதை பார்க்க முடியும். இப்போ இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து 12.3ன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி வந்து 10.1 தான். 360 டிகிரி கேமராக்கான ஒரு ஆப்ஷன் கூட இதில் இருக்கும் பாருங்களேன். நீங்கள் வந்து இது எல்லாமே நம்ம வந்து எல்லா பாயிண்ட்லேயும் பார்க்க முடியும். நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் வியூ ஆகட்டும், ரியர் வியூ ஆகட்டும், எல்லாமே பார்க்க முடியும். இதில் வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும். நம்ம வெஹிக்கிளோடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டியரிங்கை ஹீட் பண்ணுறது, வெண்டிலேட்டட், ஹீட்டட் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இதில் நம்ம பார்க்க முடியும். 9 ஸ்பீக்கர் ஆல்பைன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. நல்ல டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி. இங்கே மேலே வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கெல்லாம் வந்து இந்த மைக்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல குவாலிட்டியாக. இந்த கன்சோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது, லைட்ஸ், ரீடிங் லேம்ப்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும் இண்டிவிஜுவலாக. பூட் ஸ்பேஸ் வந்து பூட்டுக்கான அந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த பேடு ப்ளஸ் வந்து நம்ம பேனரோமிக் வந்து டில்ட் பண்ணி வைக்கிறது, ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா பட்டன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக அது கூட அப்படி சிங்க் ஆகிருக்கு. செகண்ட் ரோ பார்க்கலாம். இங்கிரஸ் வந்து நம்ம இதில் கொஞ்சம் கிளைம் பண்ணி தான் வந்து ஏறணும். டோர் வந்து சாலிடான ஒரு டட்டோட வந்து பூட்டுது. விண்டோ லைன் கீழே தான். நம்ம வெயில் நேரங்களில் நமக்கு வந்து இந்த சன் பிளைண்டர் யூஸ் ஆகும். ஆம்ப்ரஸ் பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்குது. பின்னாடி லெக் ரூம் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது, குறைவு கிடையாது. இங்கே வந்து ஒரு நிட்டட் ரியரில் ஒரு பார்சல் வைக்கிறது ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு நெட்டில் இருக்குது.
மொபைல் வைக்க முடியும். ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது, சார்ஜிங்க்கு சி டைப் யூஎஸ்பி. ரியர் சீட்ஸ் வந்து நம்மளால் ஹீட் பண்ண முடியும், ஆனால் கூல்டு ஃபங்க்ஷன் இதில் கிடையாது. ஏன்னா இம்போர்ட்டட் வெஹிக்கிள்னால் அந்த ஒரு ஸ்டைலில் வச்சுருக்காங்க. விண்டோவும் நல்ல டிஎல்லோட சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் ஒரு குறை இருக்குது பாருங்களேன், ஜீப்ஸ் எப்போவுமே செகண்ட் ரோவில் அந்த சர்ப்ளஸ் விஷயத்தை மிஸ் பண்ணுறதில்ல. இந்த சீட்டும் ஏன்னா இது நீங்கள் பிளாட்ஃபார்மோடைய அந்த ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர் இல்லை. ஏன்னா இதில் பாருங்கள் அந்த டிரான்ஸ்மிஷன் டனல் இருக்குது, 4x4 சிஸ்டம், இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் நீஸ் அப்பில் தான் இதில் உட்கார முடியும். செகண்ட் ரோவில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக இதில் உட்கார முடியாது. பட் ஸ்டில் இப்படி உட்காந்துக்கலாம், ஆனால் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மி. அந்த விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ் இருக்குது. ஆம்ரஸ்ட் ஓகே, பாட்டில் ஹோல்டர்ஸ் இந்த பாயிண்டில் இருக்குது. ஆனால் இந்த சீட் வந்து நம்மளால் ரெக்ளைன் பண்ண முடியும் நம்ம விருப்பத்துக்கு. இந்த போர்ஷன் வரைக்கும் ரெக்ளைன் பண்ணால் ரொம்ப கேஷுவலாக உட்கார முடியும். இதில் ஒரு ஆம்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ் பாயிண்ட்டும் இருக்குது. 3 பேருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வருது. நடுவில் இருக்கிற பர்சனுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த இடம் ஹெட்ரூம் எல்லாம் ரொம்ப டைட் கிடையாது, ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் ஆல் பிளாக் இன்டீரியராக இருந்தாலும் இந்த போர்ஷனில் வந்து அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி வந்து அதை கொஞ்சம் எலிவேட் பண்ணுது. பேக்கில் குவார்ட்டர் கிளாஸும் கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ரைட் சைடில் வந்து நீங்கள் இந்த செரோக்கியோட ஜெனரேஷன்ஸை போட்டிருந்தாங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், டிப்பிக்கல் ஜீப்பை அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ரஸ் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி இல்லை, கவனமாக தான் வெளியே வரணும். என்ஜின் ரூம் பார்ப்போம். ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி சிம்பிளாக ஓப்பன் ஆகி போகுது. ஆக்சுவலி இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்போட டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் 2 லிட்டர் 272 PS பவர் இருக்கும், 400 Nm ஆஃப் டார்க் இருக்கும். நம்ம இதை லைட்டை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் என்ஜின் நிறைய பேருக்கு ரிஃபைன்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இதுதான் ரீசன். அது எவ்வளோ அமைதியாக சைலண்டாக வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் அப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன். இத்தனைக்கும் இது வந்து லாங்கிடியூட்னல்லி ரியர் வீலுக்கு பவர் கொடுக்க வேண்டிய ஒரு என்ஜின், ஆனால் அப்படி அமைதியாக உட்காந்துருக்கு. ரவ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி டைரக்ட் இன்ஜெக்ஷன் ட்வின் ஸ்க்ரோல் டர்போன்னு சொல்லக்கூடிய அந்த பை டர்போ செட்டப்பில் இது ஒர்க் ஆகும். இதில் வந்து 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பாங்க, ZF-ஓடது. நீங்கள் வந்து ZF டிரான்ஸ்மிஷனை வந்து நம்ம டிரைவிங்கில் பார்க்கலாம். கூட மிட் ரேஞ்ச் வந்து டாப் கிளாஸ் மிட் ரேஞ்சாக இருக்கும், ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட நீங்கள் இதில் பாருங்களேன், எல்லா விஷயங்களும் ஓப்பனாகவே பார்க்க முடியும். நீங்கள் டைரக்டாக ஷாஃப்டில் இருந்து ஃபேன் வச்சுருந்தாங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் அதிலே நம்ம கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. ஐட்லரு, ப்ரீடென்ஷனரு, ஏசியோட கம்ப்ரஸருக்கானது எல்லாமே தெரியுது. ஜெரோம், ஸ்டியரிங்கை லைட்டாக லெஃப்டில் சுற்று பாருங்க, ஸ்டியரிங்க்கான ரேக் அண்ட் பினியன் அந்த இது எல்லாமே நமக்கு அதிலே தெரியுது. ஃபயர் வால் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதான் ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸில் கொடுத்துருக்குற ஃபயர் வாலுடைய ஸ்டைல். நல்ல நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க, என்ஜின் ரூமை நீட்டாகவே இருக்குது. இத்தனைக்கும் இன்சுலேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம செரோக்கி வந்து முதல்ல ட்ரைவ் பண்ணலாம் பாருங்கள். இதான் அதோட கீ ஃபார் பிளாக்கிங் அன்லாக்கிங், பூட் ரிலீஸுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜீப்புன்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங், இது அந்த குளோபலி நம்ம நிறைய ஜீப் கார்ஸில் பார்க்குற அதே கீ ஃபாப். இப்போ நம்ம இது ஆட்டோமேட்டிக் தான் யூஸ்வலி. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு பெட்ரோல் இன்ஜின் பாருங்கள், பெரிய சவுண்டெல்லாம் இல்லாமல் அப்படி சிம்பிளாக ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி அது கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடலில் கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டுருந்தால் மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹில்ஸில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரைவ் பண்ணணும். நம்மளோட வெஹிக்கிளோட டைனாமிக்ஸாக காட்டுறோம்னு சொல்லி மற்ற ரோடு யூசர்ஸோட பயப்படுத்தலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அனிமல்ஸ் கிராசிங் இருக்கும், கேர்ஃபுல்லாக வரணும். கீழே இறங்கி வரவங்க மைலேஜ் கிடைக்கணும்னு சொல்லி நியூட்ரலில் போட்டுலாம் வந்துடாதீங்க, ப்ராப்பர் கியரில் இறங்கி வாங்க. ஆட்டோமேட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஹில் டிசைன் கண்ட்ரோலில் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. நம்மளோட சேஃப்டி மற்ற ரோடு சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரோட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் சேஃபராக்க முடியும். ஆக்சுவலி வந்து கார் ஓட்ட பிடிச்சவங்களுக்கு ஹில்ஸ் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த ஹில்ஸ் ஓட்ட பிடிக்கிறதுலே வந்து நீங்கள் ஹில்லில் நம்ம போயிட்டுருக்குறோம், ஹில்லில் வந்து வெஹிக்கிள் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே நிற்கணும்னு நம்ம யோசிக்காமல் நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு ஸ்ட்ரீட்டில் இல்லை நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ரோட்டில் ஓட்டுறது மாதிரியே லைட் ஃபுட்டடாக ஸ்டியரிங் எல்லாம் வந்து அவ்வளோ அஜெயிலாக நம்ம பண்ணக்கூடிய மெனுவரிங்க்கு அவ்வளோ ரெஸ்பான்சிவாக ஓட்டுற ஒரு வெஹிக்கிள் கிடச்சா ஹில் டிரைவிங் வந்து எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ மெமரபுளாக இருக்குது. அது ஏன் நான் மெமரபுள்னு ஒரு பாயிண்ட் கூட சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய ரோட் ட்ரிப்ஸ் நம்ம போயிருந்தா கூட சில ரோட் ட்ரிப்ஸ் வந்து அந்த அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் போனது லைஃப் ஃபுல்லாக நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு ரீசன் அந்த வெஹிக்கிளாக கூட இருக்கும். அப்படி நம்ம போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து இந்த கிராண்ட் செரோக்கி நம்ம சொல்ல முடியும். ரீசன் என்னென்னா, ஒரு டாப் டயர் எஸ்யூவி, இவ்வளோ ஹெவியான கார்,
ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ அஜெயிலாக வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்து கட் பண்ணுது. அதோடைய அந்த ஒரு ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே அவ்வளவு கனெக்டடாக ஃபீல் ஆகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த சேசிஸுங்க. அந்த சேசிஸோடைய இன்ஜினியரிங் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ கார்னர் பண்ணும்போது அது வந்து ஒரு 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 கையில் அப்படி அஜெயிலாக கார்னர் ஆகுது. அந்த ஸ்டியரிங்கில் உங்களுக்கு அந்த வெயிட் ஃபீல் ஆகுது. ஸ்டியரிங் நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு உள்ளது அவ்வளோ ஆக்குரேட்டாக நமக்கு தெரியுது. அந்த சேசிஸுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன். எப்போவுமே சஸ்பென்ஷன் ஓவர் வெயிட்டாக இருந்தால் அந்த வெஹிக்கிளுக்கு அது ஒரு லயபிலிட்டி. ஆனால் இவங்க வந்து அந்த ஆம் ஆகலாம், அதே மாதிரி அந்த நக்கிள்ஸ் எல்லாமே ஆல் அலுமினியமில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ஹெவி டியூட்டி வேலையும் செய்யும், லைட் வெயிட்டாக அஜெயிலாக இருக்கும். அந்த ஒரு சஸ்பென்ஷனோட செட்டப் ப்ளஸ் அந்த பெட்ரோல் இன்ஜின். நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் எல்லாம் வந்து எந்தூசியாஸ்டிக்கு பெருசாக வந்து பெட்ரோல்ஸ்னு பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து ராவான நேச்சுரலி ஆஸ்பிரேட் பெட்ரோல்ஸ் பிடிக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் வந்து பெட்ரோல்ஸ் பெருசாக பிடிக்காது, டீசல் கோரில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் டீசல் கோரில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கிற ஒரு பெட்ரோல் இன்ஜினாக வந்து நம்ம இதை பார்க்க முடியும். ஒரு 272 PS பவர் இருக்கும், ஒரு 400 Nm டார்க் இருக்கும். இவ்வளவு பவர் அண்ட் டார்க் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் வந்து எவ்வளோ அஜெயிலாக ஒரு ஹேர்பின் பெண்ட் ஏறிச்சு பார்த்தீங்களா. அதுக்கு சப்போர்ட் வந்து அந்த 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். அப்படி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, டிரைவர் சென்ட்ரிக்கான, டிரைவர் கூட கனெக்ட் ஆகிற ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எஸ்யூவி. இப்போ இதை டாப்அப் பண்ணுறது என்னென்னா அந்த ஒரு ஃபீல் தான். நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஓட்டுற ஒரு ஃபீல் தான் இதோடைய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம். இப்போ நீங்கள் வந்து இந்த செலக்ட்ராக் சிஸ்டம் என்ன பண்ணுச்சு, நம்ம ஒரு ஹேர்பின் பென் கட் பண்ணும்போது அந்த டார்க் வெக்டாரிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய அந்த ஆங்கிள் என்ன இருக்குது, எந்த வீல் வந்து தேவையில்லாமல் ஸ்பின் ஆகுதோ அதை கட் பண்ணி விட்டுரும். அப்போ நம்மளோட ஸ்டியரிங் கண்ட்ரோலுக்குள்ளே வெஹிக்கிள் இருக்கும். அந்த ஒரு பர்பஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தது. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, இவ்வளோ தூரம் ஒரு ஹார்ட் கோர் எஸ்யூவியாக இருந்ததுக்கப்புறம் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டில் வந்து எந்த குறையுமே அது வைக்கல. ஏன்னா ஒன்று இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட் டியூன் சஸ்பென்ஷன், ஸ்டிஃபான சஸ்பென்ஷன்னு பேசுவோம். சில கார்ஸை மட்டும்தான் ஸ்டிஃபான சஸ்பென்ஷனாக இருந்தாலும் கம்ஃபர்ட் கொடுக்க முடியும்னு பேசுவோம். அதே மாதிரி தான் சில கார்ஸை வந்து சாஃப்டான சஸ்பென்ஷன் இருந்தாலும் ஹேண்ட்லிங் கொடுக்க முடியும்னு பேசுவோம். இந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன், ஆனால் வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட்டையும் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து நாங்கள் முதல்ல இதை வந்து நாங்கள் எங்கேருந்து சாய்பாபா காலனி பக்கம் ஜீப்போட ஷோரூமில் இருந்து எடுத்துகிட்டு நம்ம ஆன்சன் அது எந்த ரூட் வழி வந்தோம், மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரும்போது நம்ம நிறைய பிரிட்ஜஸ்ஸு, நிறைய பேட் பேட்ச் ரோட்ஸ்லாம் வந்தோம் இல்லையா. அப்போல்லாம் ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியும், ஆனால் கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கோம். அந்த பாயிண்ட் தான் ஆன்சர் சொன்னா நீ பேக்கில் இருந்து. எப்படின்னா அந்த பேக் பேட்ச்னா பிட்டர் பெட்ட ரோட் இருக்குல்ல, அதுல வந்து ஸ்டிஃப்னஸ் தெரிஞ்சது. அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் இருந்தல்ல, அது வந்து அப்படியே சாஃப்ட்டா வச்சிருந்தது. அதான் அந்த அடாப்டிவ் சஸ்பென்ஷனுடைய ஒரு அதுக்காக இது வந்து இன்டெலிஜென்ட் அடாப்டிவ்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் சஸ்பென்ஷன் எல்லாம் கிடையாது. ஆனால் இது ஹார்ட் கோர் இன்ஜினியரிங். அதாவது பீப்புள் வந்து இதை நீங்கள் இந்த பர்டிகுலர் காரை இன்ட்ரோவில் நான் பேசும்போதே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நீங்கள் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும், பீச்சுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், இதை வந்து இது மாதிரி ஹில்ஸுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், ஆஃப் ரோட் பண்ண முடியும், ஹைவேஸுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இது ஒரு ப்ராக்டிக்கல் எவ்ரிடே கார், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடிஞ்ச கார்னால கம்ஃபர்ட்டும் இருக்கும். இந்த முன்னாடி வந்து நான் ஒரு இடத்துல ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருப்பேன். நாங்கள் ஒரு தடவை என்னோட ஒரு ஃப்ரெண்டோடைய புண்டோ எடுத்துகிட்டு கொடைக்கானல் போன ஒரு ஸ்டோரி. நான் அதை ஒரு ரைட்டப் எழுதுனதெல்லாம் அந்த காலத்திலே புண்டோ ஃபியட் ஓனர்ஸ் குரூப்லலாம் வந்து ஃபேமஸாக ஷேர் பண்ணப்பட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது. அதில் ரேசர் ஷார்ப் ஸ்டியரிங்னு சொல்லி நான் ஒரு பாயிண்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது புண்டோடைய அந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங்க. நான் டேனிகிட்ட நேட்டைக்கா பேசினேன். டேனி அதை பற்றி நேட்டைக்கு டேனி அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்டியரிங் வந்து அது ஒரு ஸ்டெப் மேலே, ஃபோர்டுக்கு மேலேன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு கேலிப்ரேஷன் வந்து இந்த ஸ்டியரிங்கில் இருக்குது. பாரு, இவ்வளோ ஹை ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி அது எப்படி பிஹேவ் பண்ணுது வேறு. நீ வந்து ஒரு இடத்துல கூட நம்ம கையில் இருந்து அது போகலை. இது ஆக்சுவலி வந்து இந்த ரோடு வந்து ஒன் ஆஃப் த டைட்டஸ்ட் ரோட்ஸ் இல்லையா. அவ்வளோ ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. ஆப்போசிட்டில் வர்றவங்கள அவங்க எல்லாருமே வெள்ளை லைனுக்கு இந்த பக்கம் தான் வராங்க. ஆனால் நம்ம தான் இந்த லைனுக்கு உள்ளே போய் கட் பண்ணி போயிட்டுருக்கோம். பாரு எவ்வளோ அஜெயிலாக கட் ஆகுது. அது வந்து இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங் எல்லாம் இன்றைக்குள்ள கார்ஸில் சுத்தமாக இல்லை. ஆக்சுவலி வந்து
இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உள்ளது பாருங்களேன். அதில் வந்து டார்க் கன்வெர்ட்டர்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் இருக்குது. நீங்கள் வந்து டார்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அந்த டார்க் பேண்ட்லேயே நம்மளை வச்சுருக்கிறது, அதுலேயும் ஹில்ஸில் நம்ம கிளைம் பண்ணும்போது, டார்க் கன்வெர்ட்டர்ஸில் கிளைம் பண்ணும்போது அது இன்னொரு டேஸ்ட். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து டிஎஸ்ஜியை வந்து யோசிக்கலாம், டிஎஸ்சிலியா நல்லா இருக்கும். அது வந்து நீங்கள் ஆக்சலரேட் பண்ணி அதை டவுன் ஷிஃப்டிங் அப் ஷிஃப்டிங்கை வந்து வச்சு தான் அது மூமெண்ட் உங்களுக்கு. அது எப்படி நான் இன்னும் டீட்டெயிலாக எப்படி சொல்லணும்னா, அது வந்து நம்ம மேனுவலி டக்குன்னு கியரை டவுன் பண்ணி அந்த லிஃப்ட் பண்ணி ஓட்டின மாதிரி இருக்குது. ஆனால் டார்க் கன்வெர்ட்டர் எப்படின்னா உங்களை அந்த சீம்லெஸ் டார்க்லேயே கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த ஒரு கனெக்டிவிட்டி இந்த பர்டிகுலர் என்ஜின் கூட அந்த 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குது. ஏன்னா நீங்கள் இந்த என்ஜின் வந்து இது டீசலாக இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா டீசல் லவ்வர்ஸுக்கே வந்து பிடிக்கிற ஒரு ஃபீல், அந்த டார்க்கோட ஃப்ளோவை கரெக்டாக வந்து இந்த டைனாமிக் ஸ்டியரிங் டார்க்கையும் நம்ம வந்து பேச முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு கார்னருக்குள்ளே நீங்கள் ஒரு வெஹிக்கிளை லிட்ரலி த்ரோ தான் பண்ணுறீங்க. அந்த த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு பிரேக்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த ஆக்சிலரேஷன் கண்ட்ரோல்லே உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு ஸ்டைலில் இதோடைய இன்ஜினியரிங் இருக்குது. நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள் சைடுக்கே நீங்கள் போக மாட்டீங்க, இந்த லேனுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கார்னரை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஆக்சிலேட்டர்லேயே கண்ட்ரோல் பண்ணி பின்னாடி இருக்கிறவங்கள வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல் அந்த ஒரு ஃப்ளோவில் போகிறதுக்கான ஒரு சிங்க், அதாவது என்ஜின் ஆகட்டும், அது அந்த ட்வின் ஸ்க்ரோல் டர்போட ஒரு எஃபெக்ட் ஆகட்டும், ப்ளஸ் இந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆகட்டும். இவ்வளோ நேரம் நான் பேசும்போது நான் ஆவரேஜாக ஒரு 57-55 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கிறேன். ஐயோ இங்கே பாருங்களேன், குரங்கெல்லாம் ரோட்டில் இருக்குது, குரங்கு குட்டிங்க. இது அவங்க ஏரியா, நம்ம தான் ட்ரெஸ் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் பாவம். அதில் வந்து இப்போ தான் நான் பிரேக் பண்ணேன், அது வரைக்கும் ஆக்சிலரேட்டர் கண்ட்ரோல் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரோட வேர்டுக்கு நான் சொல்லணும், பக்கத்தில் நம்ம வந்து ரேங்க்லரையும் விட்டுருக்கோம். இது என்ன நான் கம்பேர் பண்ண முதல்ல ட்ரை பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு எவ்ரிடே கார், ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போக முடியும், ஹில்ஸுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், டெய்லி நம்ம வேலைக்கு கொண்டு போனால் ஓட்டலாம், ஹைவேஸில் ஓட்டலாம், சிட்டி ரோட்ஸில் ஓட்டலாம், எல்லா இடத்துலையும் ஓட்டக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். உங்களுக்கு 4x4 கேப்பபிளாக 4x4 கேப்பபிள் இருக்குது, பேசஞ்சர் கம்ஃபர்ட் இருக்குது, டிரைவருக்கு தேவையான ஹேண்ட்லிங் இருக்குது, ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்ச் இருக்குது, நல்ல டிரைவபிலிட்டி இருக்குது. இது அந்த ஸ்டைல் இருக்குது. இந்த கார் ஒரு பியூரான ஆஃப் ரோட் கான்செப்ட். அப்படி பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கார்ஸ் வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரி கார்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இதோடைய பட்ஜெட்டிங், இதோடைய வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதுதான் ரீசன். ஆனால் உண்மையிலே இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டைனாமிக்ஸ் ஆகட்டும், அந்த கம்ஃபர்ட் ஆகட்டும், அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் டிரைவபிலிட்டி காம்படிஷனில் நிறைய வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறதில்ல. அப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிப்பிக்கல் ஜீப்போட டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் எஸ்யூவி. அந்த மாடர்ன் அம்யூனிட்டிஸ் என்ன நமக்கு தேவையோ அது இருக்குது. ஆனால் பெட்ரோல் மட்டும் இருக்கிறது ஒரு குறை. நம்ம மார்க்கெட் வந்து டிப்பிக்கலி ஒரு டீசலுக்கான மார்க்கெட். இன்றைக்கி மார்க்கெட் மாறி இருக்குது, பட் ஸ்டில் பெட்ரோல்னு சொல்லும்போது ஃபியூல் எக்கனாமின்னு ஒரு கன்சர்ன் இருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட் வாங்குறவங்க அந்த ஃபியூல் எக்கனாமியை பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எஸ்டிஏ டீமுக்கு, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். திருப்பூர் மோரனா உள்ளே உட்காந்துருக்காரு, அவருக்கும் ரித்திக்குங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.